Hey, very good morning, brother. நம்ம பார்த்துருக்க சப்ஜெக்ட் வந்து மெட்டீரியல் சயின்ஸோட ஃபோர்த் யூனிட்டில் ரெண்டு ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல், செகண்ட் ஹாஃபில் வந்து டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இந்த 4 இது பார்த்தோம். இதோட கம்பேரிசன் என்ன பார்க்கலான்னு சொல்லி இந்த கிளாஸில். பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கிளாஸுமே வந்து ஆன்லைன் கிளாஸுன்றதுனால வந்து ஷெடியூல்டு டைம் கொடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மார்க்கர் ஸ்டூடெண்ட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அட்டனன்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இல்லை வந்து அட்டனன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி வரும். ஸோ கிளியராக சொல்கிறேன், இன்றைக்கி கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டே, தட் மீன் டுமாரோ மார்னிங் 8 o'clock அது ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிளாஸ் தான் நான் எடுக்கிறேன். ஓகேவா? கிளாஸ் பார்த்துட்டு மார்க்கர் ஸ்டூடெண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து 100 அட்டனன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இல்லைனா வந்து அட்டனன்ஸ் வரலைன்னா யூ மேக் எ ஃபைன். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸில் பார்த்து போன கிளாஸில் பார்த்ததோட இந்த 4 இது, ஓகேவா? லைக் மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பேரிசன் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் போலரைசேஷன் மெக்கானிசம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் போலரைசேஷன், அயனிக் போலரைசேஷன், ஓரியன்டேஷன் போலரைசேஷன், ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். இது பார்த்திங்கன்னா வந்து டெஃபினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எலக்ட்ரானிக் கிளப் வந்து ஷிஃப்டடு நியூக்ளியஸ் இருக்குது. இது கேட்டயான்ஸ் வந்து ஆனியான்ஸ் வந்து ஷிஃப்டட் ஆகும். இங்கே வந்து அலைன்மெண்ட் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தா இனட் கேஸு, அயனிக் கிறிஸ்டல், இது எல்லாமே வந்து கம்பேரிசன் பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து frequency and temperature effect of all the polarization mechanism. When field is applied, the polarization occurs as a function of time. The polarization as a function of time t is given by pt equal to p into 1 minus e power is. ஓகேவா? இதாக வந்து போலரைசேஷன் டைமோட மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட். ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் அதோடைய வைப்ரேஷன் அக்கோர்ஸ் நடக்கிறது அந்த ஃப்ரீக்வன்சி. த எலக்ட்ரானிக் போலரைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ரேப்பிட் அண்ட் இட் வில் கம்ப்ளீட் அட் த இன்ஸ்டன்ஸ் வோல்டேஜ் இஸ் அப்ளைடு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் பார்த்திங்கன்னா வந்து வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து போலரைசேஷன், ஹாரிசான்டல் இருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, ரேடியோ, இன்ஃப்ராரெட், ஆப்டிக்கல், இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அயனிக் போலரைசேஷன் இஸ் ஸ்லைட்லி லோவர் தென். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் போலரைசேஷன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அயனிக் போலரைசேஷன் வந்து அதோட இது கொஞ்சம் லோவராக இருக்கும். ஸோ 10⁻³ ஹெர்ட்ஸ் வந்து 13 ஹெர்ட்ஸ் வந்து பிலோவில் கிடைக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஓரியன்டேஷன் போலரைசேஷன் இஸ் ஈவன் ஸ்லோவர். அது ரெண்டுத்தையும் விட இது ஈவன் போலரைசேஷன் வந்து வெரி ஸ்லோ. ஜஸ்ட் அதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 10⁻6 ஹெர்ட்ஸ். ஓகேவா? 10⁻6 ஹெர்ட்ஸு, ஃபஸ்ட்டு 13, அப்புறம் 6, அதோட சின்னது. நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் இஸ் த ஸ்லோவர் ப்ராசஸ். இது மூணுத்தையும் விட இது வந்து ஸ்லோவர் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் எஃபெக்ட். த electronic and ionic polarization are dependent on the temperature, whereas the orientation and the space charge polarization are temperature dependent. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து dielectric loss. Dielectric loss is nothing but if a dielectric is subjected to an electric field, the electrical energy is absorbed by the dielectric and a certain quantity of the electric energy is designed in the form of heat energy. This is known as dielectric loss. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து dielectric loss இந்த பார்ஷியல் கேஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து 90 டிகிரியில் வந்து அப்போஸ் ஆகும். ஓகேவா? இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னா we know that power loss equal to PL equal to VI into cos theta. ஓகேவா? PL equal to 0, theta equal to 90 போடும்போது லாஸ் இன் கமர்ஷியல் வைக்கிறப்போ cos 90 equal to 1. ஓகேவா? cos 90 equal to 1 வரும். ஸோ sin 90 equal to since theta equal to 90 minus theta, அதோட வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணும்போது V equal to IR, வோல்ட் equal to
current into resistance that's equal to V equal to IR வரும்ல. ஸோ I equal to V by R போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அது சிம்பிளை பண்ணும்போது you will be getting the final answer power loss equal to PL equal to 2 pi into F into C into V square into tan delta. ஓகேவா, that is equal to சிம்பிளை பண்ணால் வந்து PL inversely proportional to tan alpha. ஓகேவா, inversely proportional to tan alpha, that is equal to this one, inversely proportional to tan alpha. உனக்கு கடைசியாக வந்து சிம்பிளை பண்ணும்போது இந்த வேல்யூ உனக்கு வந்து வரும். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய பவர் லாஸு இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் போடும்போது இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இப்படி தான் வரும். ஓகேவா, மேலே கீழே வருதா ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் இது பார்க்குறது வந்து அடுத்தது வந்து டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன். டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா வந்து when a dielectric is placed in an electric field and if the electric field is increased, when the field exceeds the critical field, the dielectric discloses the insulating property and become conducting, that is equal to dielectric breakdown சொல்லுவாங்க. ஓகேவா, dielectric strength equal to dielectric voltage divided by thickness of dielectric. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு 5 இருக்குது. ஓகேவா, இன்டர்சினிக் சொல்லுவாங்க ஆர் அவலாஞ்ச் பிரேக் டவுன். இன்டர்சினிக் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்சினிக், ரெண்டாவது வந்து தெர்மல் பிரேக் டவுன், மூணாவது வந்து கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் பிரேக் டவுன், நாலாவது வந்து டிஸ்சார்ஜ் பிரேக் டவுன், அஞ்சாவது வந்து டிஃபெக்ட் பிரேக் டவுன். ஓகேவா, இது இந்த பிரேக் டவுன். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்சினிக் பிரேக் டவுன் சொல்லுவாங்க. ஓகேவா, இன்டர்சினிக் பிரேக் டவுன்ன்றது when a dielectric is supplied to a electric field then the electron in the band வந்து ரிகவர் ஆகும்போது இன்டர்சினிக் பிரேக் டவுன் நடக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அவலஞ்ச் பிரேக் டவுன். அவலஞ்ச் பிரேக் டவுன் இஸ் நத்திங் பட் ஆர், ரெண்டுத்தையும் வந்து சிமிலர் தான். ஓகேவா, அவலஞ்ச் பிரேக் டவுன் வந்து செகண்டரி கண்டக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரானிக் ஃபீல்டு வந்து இது பண்ணும்போது வெரி லார்ஜ் கரண்ட் ஃப்ளோஸ் வந்து அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் கேன் அக்கார் ஈவன் அட் லோ டெம்பரேச்சரில் இது ஒர்க் ஆகும். இட்ஸ் லார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் பிரேக் டவுன் அக்கார்ஸ் இன் த சாம்பிள், இட் அப்போர்ட்ஸ் இன் த ஸ்பேன் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் பிரேக் டவுன். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் பிரேக் டவுன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தெர்மல் பிரேக் டவுன் இன் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா வந்து when a dielectric subjected to a electric discharge field ஜெனரேட்டட் இருக்கும்போது தெர்மல் பிரேக் டவுன் வந்து ஆகும். இங்கே எங்கன்னா இதோட இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து it occurs in high temperature, it requires modern electric field, it depends on the size and shape of the dielectric material, it occurs of the order of milliseconds. மூணாவது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் பிரேக் டவுன். கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் பிரேக் டவுன். ஸோ திஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ். ஓகேவா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் அக்கர்ஸ் த ஒன்லி அட் லோ டெம்பரேச்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அயன் மெக்கானிக் அண்ட் லீக்கேஜ் ஆஃப் கரண்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து discharge breakdown. Discharge breakdown is nothing but when this type of the dielectric are subjected in the electric field, the presence of the material will be easily ionized. Ions the produce large ionization center and it's called discharge breakdown. ஓகேவா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து it occurs low voltage, அப்புறம் பார்த்தீங்கன்னா presence of occurred gas bubbles, frequency of the applied voltage. ஓகேவா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அஞ்சாவது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து டிஃபெக்ட் பிரேக் டவுன்.
Sometimes dielectric have defect such as cracks, pores, flows, holes, etc. This vacant position may be moisture or impurities which leads to the breakdown called defective breakdown. இதோட remedies of breakdown mechanism பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்னென்ன ரீமெடிஸ்னால் வந்து செக் பண்ணும்போது it should have high resistivity, it must possess high dielectric strength, it should have sufficient mechanical strength, dielectric loss should be low, thermal expansion should be small, it should be fireproof, it should be resistive to oil, liquid, gases, it must have less density, there should not be any defect, it must be pure form. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயஎலக்ட்ரிக் அண்ட் இன்சுலேஷன் மெட்டீரியல். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன பார்க்கணுன்னா வந்து த டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல் த 3 மேஜர் அப்ளிகேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் யூஸ் டயஎலக்ட்ரிக் மீடியம் இன் கெப்பாசிட்டர், இன்சுலேட் மெட்டீரியல் இன் டிரான்ஸ்ஃபார்மர், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டயஎலக்ட்ரிக் ஹீட்டிங். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பார்த்தீங்கன்னா வந்து டயஎலக்ட்ரிக் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரோட பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது it must have high electric constant, high dielectric strength, high specific resistance, low electric resistance cost. ஓகேவா. இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா எங்கன்னா யூஸ் பண்ணுறாங்கன்னா யூசஸ் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க, பவர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்கிரிட் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டை எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் வந்து எந்தெந்த பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து என்னது insulating material of a transformer, insulating material in transformer. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து you should have low dielectric constant, you should have possessed low electric loss, it must have high resistance, high dielectric strength, high moisture resistance. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் ஆறு இன்சுலேட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த செராமிக் பிங்கா அதில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. செராமிக் அந்த பாலிமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இன்சுலேட்டரோட பர்பஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, பேப்பரு, ரப்பரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பிவிசி பைப்பு, கிளாஸு, மைக் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் தான் மீன்ஸ் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது டிவைஸ் எல்லாம் அதான். ஓகேவா. மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து டயஎலக்ட்ரிக் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டயஎலக்ட்ரிக் ஹீட்டிங். பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்போது பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் இன் லைட்டர்ஸ், மைக்ரோஃபோன்ஸ், ஃபோனோகிராஃப்ஸ். அப்புறம் டயஎலக்ட்ரிக் ஹீட்டிங் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து டயஎலக்ட்ரிக் ஹீட்டிங் இஸ் த பிரின்சிபல் இந்த மைக்ரோவேவ் ஓவன்ஸு அங்கே யூஸ் பண்ணுறாங்க. தென் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஃபுட்டு, டொபேக்கோஸ் இதெல்லாம் அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த கிளாஸில் இது வரைக்கும் பார்த்தோம். இதென்ன இந்த கிளாஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து மெயின் மேஜராக பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 டைப் பார்த்தோம். ஓகேவா. டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா. டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் பார்த்தோம். பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா வந்து டயஎலக்ட்ரிக் லாஸஸ் அப்புறம் ஒன்று டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் சொல்லுவாங்க. இந்த கிளாஸில் மேஜராக பார்த்தது வந்து இதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து we will be discussed in next class. This one is ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா. இந்த கிளாஸில் பார்த்து வந்து டயஎலக்ட்ரிக் லாஸஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா. தேங்க்யூ.